அப்படியா? அவ்வளோ இந்த சொல்லு. ஆ சொல்லுங்க. செம்பங்க சதுர பரப்பளவு அதன் செங்கோணம் உண்டாக்குற மெத்தேஜில் கோணம் சதுர பரப்பளவு சமனாகும். அதே இது மூலம் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த இதில் இந்த நாடு இது வந்து இது இந்த பரப்பளவு வந்து நடுவில் வருது. அதாவது சமனாக இது எடுத்துக்காட்டும் போது வருது. அந்த அது முதல் இந்த 4 கேட்க அந்த பெரிய முக்கோணம் வந்தது. அப்போ இந்த ரெண்டு சமன் இதிலிருந்து காட்டப்படுது. ஓகே ட்ரான்ஸ்ஃபர். போலாம். ஓகே. இந்த வலப்பக்கமாக உள்ள உள்ளது பகலாகும். இந்தியாவில் உள்ள நாடு இரவாகும். குழந்தை வலப்பக்கமாக சொல்லிங்கன்னா இந்தியாவில் உள்ள நாடு பகலாகும். இந்தியாவில் உள்ள நாடு இரவாகும். தெரியும். இதான் இந்த ப்ராக்டிக்கல் வந்து இது இந்தியாவில் நாடு பகலை நாடு வலப்பக்கமாக சொல்லிங்கன்னா இந்தியாவில் பகலை இந்தியாவில் இரவாக இருக்கு. சரி. தண்ணி வருதா? அவ்வளோண்ணா சுத்தரித்து தண்ணி நல்லா தண்ணியாக அவள் என்ன நீரியல் வாழையம்மா விளங்கப்படுத்துங்க. என்ன வெக்கப்படுறீங்க? விளங்கப்படுத்துங்க. ஆ சத்தமாக சொல்லுவாங்க சார். நிப்பாடுதுங்க சார். நிப்பாடு சத்தமாக உங்களுடைய விளக்கம் பண்ணுங்க. சொல்லுங்க என்ன இல்லை கதை இறக்கிட்டு கொஞ்சம் எப்படி கொஞ்சம் முன்னுக்கோ. சரி விளங்கப்படுது. ஓகே தேங்க்யூ. சத்தமாக சொல்லுங்க. சரிங்க. அவ்வளோ நம்முடைய சொல்லுங்க.
அவ்வளோதான். ஓகே தேங்க். வளர்ந்து சரியா தேங்க்ஸ். ஆ சொல்லுங்க. ரைட் ரைட். ஓகே படுது இங்க தெரிப்படையுது. இது வந்து அதனால படுகதிர், இது வந்து தெரிகதிர் என படுது. இதுல இருக்கிற இந்த இடையில இருக்கிற கோணம் வந்து படுகோணம், இது வந்து தெரிகோணம். இந்த ரெண்டு கோணமும் சமமா இருக்கும். இந்த பச்சை கோடு வந்து நடுப்புள்ளியில் இருக்க கோடு வந்து படுபுள்ளியில் வரையப்பட்ட செவ்வன். இந்த புள்ளியில வரையப்பட்ட செவ்வன் இது வந்து புலிவாடி என்று சொல்லப்படுது. இது வந்து பல் வைத்தியர்கள் தான் யூஸ் பண்ணினாங்க. இது வந்து ஒரு பெருத்தது. இது வந்து எப்பவும் வந்து மாய பிம்பமாகவும் இருக்கும், மெய் பிம்பமாகவும் இருக்கும். வெளிப்புற கண்ணாடியில இதான் பயன்படுத்திக்கிறோம். உரிச்சிருந்ததா தான் இருக்கு. இது வந்து இரு தளவாடிகளுக்கு இடையில இருக்க அந்த கோணங்கள் ஒரு பொருளை வைக்கும்போது தொண்ணூறு வகையில வச்சுங்கன்னா இதுல பார்க்க மூன்று உருவங்கள் தெரியும். இதுக்கு இந்த உருவம் வந்து மூன்றா தெரியும். அதே மாதிரி 60ல வச்சுக்கிட்டா ஒரு 5ஆ தெரியும். அது 30ல வச்சுக்கிட்டா 11 பிம்பங்கள் தெரியும். 45ல வச்சோம்னா உங்களுக்கு 7 பிம்பம் தெரியும். இது வந்து சயின்ஸ் பிசிக்கலா நாங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து 360 எத்தனை பார்க்கையும்
லிஃப்டா ஆ சரியா இல்லைன்னு ஆ லைட் வேணும் வேணும் இந்த லைட் வந்து பெருசாக ஸ்லோவாக சுற்றினா அப்படியா ஆ சரியா எவ்வளோங்க ஆ அப்படி படம் பார்க்குறேன் சத்தமாக சொல்லணும் The Tumbaleswar Prakasamaga Vidyalayam exhibition delegated opened today. This event celebrated the school 90th anniversary. Principal Mr. K. Sivadas leads the opening ceremony. The chief guest Mr. K. Sathibalan, the Satiri Vanamarajya inaugurated the event. The chief guest highlights the history of building and student leadership. His சார் என்ன செய்வாருன்னா சஞ்சய் வந்தோன்னா இல்லை அன்னைக்கு வந்துருங்கன்னா ரைசர் புத்தகத்தில் வச்சு அந்த புத்தகம் இப்போ 2010 வச்சு 2010 வச்சுல ஆர்ஆர் படிச்சுட்டு அந்த அவ்வளோ செல்ஃபே எடுக்கும் அவ்வளோ புத்தகத்தில் ஒரு நாள் ஒரு தினத்தை ஸ்கூல் மாறி போயிருக்கும் அதெல்லாம் கஷ்டம் ஆனால் இது வந்து அப்படி இது வந்து டேக்னு சொல்லுவோம் இது இல்லை வித்தியாசம் கை வைக்கிறதுக்கு மெசேஜ் ஜஸ்ட் இந்த இதை மட்டும் வைக்கிற மெசேஜ் அதெல்லாம் கூட வேறே சுட்டு நம்ம பார்த்தோம்னா நாங்கள் ஓரா மட்டும் ஏன் மட்டுமே பார்க்கலாம் திரும்ப ஏன் நீங்கள் பிரேஸ் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்தோம்னா ஸ்கூலுக்கு கொடுத்தோம்னா அதான் என்னோட அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு பென்ட்ரைவ் ரிலீஸ் பண்ணி இவ்வளோதான் பென்ட்ரைவ் ഇതിൻ്റെ അടുത്ത പരിണാമം എൽഇഡി മോണിറ്റർ இந்த வியூவிலேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி அதே மாதிரி இது வந்து கண்ணு பார்க்குற பாதிப்பையும் ஏற்படுத்தும் இந்த ரெண்டையும் கூட கண்ணு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்த குறைவாக இப்போதைய மக்கள் தான் அதிக பாதிப்பு சரி ஒரு முடியும் ஆனால் இது அப்படி இல்லை இந்த கார்ட்மெண்ட் இந்த கார்ட் தைக்கிற மூலமாக அவர் எப்போ வந்தவர் அட்ரஸ் நேம் எங்கே இந்த இப்போ என்ன திடீர்னு ஸ்டூடெண்ட் வைக்க முடியாது இந்த ஸ்டூடெண்ட்டை ஏதாவது பண்ணி ஸ்டோர் பண்ணி போட்டு வைக்கலாம் மற்றது இது ஒரு ரேடா சிஸ்டம் நான் ஈரான எனக்கு ஃபோன் நடக்கிறாங்க அந்த பிளேஸ் அதை இது மூலமாக இதுக்கு முன்னாள் அட்ரஸ் இந்த ஒரு பென்சில் பொருள் ஜனால் தெரிப்படைஞ்சு அது பச்சை கலராக இருக்கிறது அந்த பொருள் இருக்கிற மட்டும் சொந்தம்
சரியா சரியா ஆ சரியா அதை நீங்க சரியா பொருத்தணும். அது சரியா 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 சொல்லணும் ஆமாம் அவ்வளோதான் சரியா வேணுமா ஆ அப்படி போடணும் போட்டு காட்டுங்க நடு குழந்தை ஆ எல்லாரும் முதல் மனிதர்களுக்கு புரிய வைக்கணும். அதை நாங்கள் எப்படியாவது இந்த கண்காட்சி மூலம் தான் புரிய வைக்கலாம். இது இப்போ நவீன கால கல்வி 2 விதமான கல்வி முறைகள் இந்த பண்டைய தனிப்பொங்கல் பண்டிகைகளுக்கு தனிப்பொங்கல் இது மாட்டுப்பொங்கல் இது தீபாவளி நவீன கால பொருட்கள் பண்டைய கால பொருட்கள் முதல்ல நவீன காலத்தில் இருக்கிற 50 நிலங்களை செய்திருக்கிறார். அந்த வகையில் 50 நிலங்களாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற நிலங்கள் காணப்படுகிறது. குறிஞ்சி என்றது அதாவது வயலும் பயிர் சார்ந்த இடம் குறிஞ்சி, அதை நான் செஞ்சிருக்கிறேன். மற்றது காடு சார்ந்த இடம் முல்லை, வயலும் பயிர் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை, இதெல்லாம் செஞ்சிருக்கேன். இதுக்கான ஒழுக்கங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விளக்கம் என்னென்னா அதாவது தலைவனும் ஒரே வேலைக்கு செல்லும் போது அந்த கண்ணால் கண்டு கால சொல்கிறார்கள். அதைத்தான் இங்கே ஒழுக்கமாக புனதல் காணப்படுகிறது. மற்றது தலைவன் வேலைக்கு சென்ற பிறகு அவன் காதலி இருப்பாள், அவன் நல்ல வேலைக்கு காத்து கொண்டிருப்பாள். அதனால இந்த ஒழுக்கம் இருந்தல். மற்றது இந்த மரணம்ன்றது அந்த ஆடு மாட நல்ல மகளிர் வீட்டை தலைவன் போய் செல்லுவார். அப்போ இது தலைவைக்கு ஒரு ஊடலை விளைவித்து அதாவது இந்த ஒழுக்கம் ஊடல். மற்றது இது தலைவன் வேலைக்கு சென்ற பிறகு தலைவியாக உன்னோடு தராமே விடலாம், அதனால பிரிவு ஏற்படுகிறது. மற்றது
செஞ்சு கொண்டு தலைவி இறங்குவான். அதனால இது ஒழுக்கம் இறங்க. இது நான் செஞ்ச ஓகே. ஒரு கையில் பின்னல் மற்றொரு கையில் கோழி வச்சு ஆடுறது பின்னல் நடனம் எனக்கு சரி. வகை இருக்கு. அதில் நாங்கள் இதில் கொஞ்சம் வகை வச்சுருக்கோம். அதில் இது வால் நடனம், வாளுக்கு பயன்படுத்துகிற வால், மற்றது கேடயம். இது வந்து காவடி, இது பக்தி சார் நடனத்துக்கு வரும். வால் நடனம் தொழில் சார் நடனத்துக்கேயும், கரகம் வந்து பக்தி சார் நடனத்துக்கேயும் வரும். மற்றது இது வந்து கோலாட்டம், கோலாட்டத்தடி கணிக்கூட்டு நடனத்துக்கே. இது வந்து கும்மியம், இது வந்து தொழில் சார் நடனத்துக்கு மீனவ நடனத்துக்கே வரும். சரி. முக்கியமான பெண்களை வந்து காட்சிப்படுத்தும். அதாவது அன்றைய தேசிய காலத்தில் தூர சமூகத்தில் வந்து பெண்கள் வந்து அழிக்கப்பட்ட நாடு வந்து ஆண்டு வந்திருந்தாங்க. ஆனால் கேஸ் வந்து அதுக்கு மாறாக பெண்கள் வந்து திறமையை இது வந்து முக்கியமான பெண்களாக தேசிய ராணிமணி அமைச்சது மகதலா மணியாக அதாவது தேசிய நாடுகளை கேட்கவும் மற்றது வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் வந்து தேசிய வந்து மன்னிக்கிறார். அவர் வந்து தேசிய நாடுகளை கேட்கும் பெண் வந்து பின்னமடைகிறார். மற்றது தேசிய காலடிகளை தேசிய பெண்கள் அடிப்படை சமூகம் தேசிய வந்து பெண்களுக்கு கல்வியாளர்கள் இது வந்து இந்த மனித தொடர்புடைய அவ்வாறு கூடி தன்னுடைய வாழ்வை வந்து பெண்களுக்கான அர்ப்பணிக்க அதாவது ரோமிய கலாபனையின் போது தன்னுடைய உணர்வு மறைசாட்சியாக காணப்படுது. இது வந்து அந்நிய அவர்களோட புனிதம் வந்து நோபல் பரிசுகளுக்கு காணப்படுது. அதாவது அவர்களோட நாங்கள் எவ்வாறு உறவாடணும், அதோட அவையிட்ட நாங்கள் எப்படி உதவி செய்யணும் சரிவரிக்குமான வாழ்க்கையில் வந்து அவர்கள் சொல்லி எப்பொழுதும் ஒருவரை இது மாதிரி நாங்கள் அந்த எவரையும் எவ்வாறு உதவி செய்வோம், அவையோட எவ்வாறு பலம், அவைகளுக்கு தேவையான நாங்கள் எப்படி செய்யணும், மனிதர்களுடைய மன தைரியத்தை வந்து எவ்வாறு நாங்கள் உறுதிப்படுத்தணுன்றது வந்து ஏழு சக்தியான வார்த்தைகள் மூலம் இந்த வாழ்க்கைக்கு தேவையான வந்து மதத்தை சொல்வது. இது வந்து இதில் வந்து பிளேயர் அட்டாக்கர்ஸ் ட்ராப் அண்ட் கீப்பர். என்ன சொல்ல வரோம்னா இந்த பயன்படுத்தினா பிக்சரை அந்த திரைப்படையில் இந்த குமிழ்ச்சான நிறைய படம்